வணக்க மக்களே, சட்டமூலம் கிடைக்கப்பட்ட மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாக இருக்கிறதா? விஜய் கண்டிப்பாக ஆட்சியை பிடித்தால் மட்டுமே எதிர்க்கட்சியோ அல்லது அந்தஸ்தை பெற்றாலோ தப்பித்தாராம். ஒருவேளை 3ஆம் இடம் பிடித்தால் கண்டிப்பாக தமிழகத்தில் திமுக, அதிமுக, பாஜக 3 பேரும் சேர்ந்து விஜய் கண்டிப்பாக நசுக்கி விடுவார்களாம். வாங்க வீடியோவை முடிவாக்கின்றார். அதாவது தமிழக அரசியலிலே நடிகர் விஜயன் புதிதாக ஆரம்பித்துள்ள தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு புதிய சக்தியாக தான் உருவெடுத்திருப்பது தமிழக மக்களிடையே ஒரு மாற்றத்தை எல்லாம் கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகம் ஏற்படுத்தும் நிலையில்தான் அதுக்கான வேலைகள் எல்லாம் விஜய் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமின்றி விஜய் அவர்கள் தனது சினிமா வாழ்க்கையின் உச்சத்தில் இருந்தபோது கூட அதனை துறந்துவிட்டு முழு நேர அரசியலில் இறங்கியிருப்பது என்பது அவரது துணிச்சலையும் காட்டினாலும் கூட திராவிட கட்சிகளுக்கு கண்டிப்பாக ஒரு பயத்தையெல்லாம் ஏற்படுத்தியிருக்கும் நிலையில்தான் தமிழக வெற்றி கழகம் தமிழகத்தில் தற்போது காலூன்றுள்ளதாம். அதாவது அவர் ஆட்சியை பிடித்தாலோ அல்லது குறைந்தது பலவீனமான எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்றால் மட்டுமே தமிழகத்தில் கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு நல்ல மதிப்பை பெறும் என்ற நிலையில் தான் பார்க்கப்படுகிறதா. அது மட்டுமின்றி அவர் கண்டிப்பாக அரசியலில் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும். ஒருவேளை தேர்தல் முடிவுகள் அவருக்கு சாதகமாக அமையாமல் 3ஆவது இடத்திற்கு தள்ளப்பட்டால் கண்டிப்பாக அவர் சந்திக்க போரும் சவால்கள் எல்லாம் மிக கடுமையாக இருக்கும் என்பதில் என்ற ஒரு மாற்று கருத்தும் இல்லை என்பதை அரசியல் வல்லுநர்களெல்லாம் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள். அதாவது தமிழகத்தை பொறுத்தவரை தற்போது அரசியல் களம் என்பது சூழலில் திமுக, அதிமுக மற்றும் பாஜக ஆகிய 3மே விஜய் ஒரு பொதுவான எதிரியாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். விஜய் என்பவர் கண்டிப்பாக 2026இல் 3ஆவது இடத்தை பெற்றால் இந்த 3 பெரிய கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைந்து அவரை அரசியல் ரீதியாகவும் தனிமைப்படுத்தப்படும் நசுக்கவும் முயற்சிகளெல்லாம் வாய்ப்புகள் அதிகமாக. அதாவது திராவிட பாரம்பரியம் மற்றும் சித்தாந்த பிடிப்பு என்பது கொண்ட திமுகவோ ஒரு வலுவான வாக்கு வங்கியை மீண்டும் கட்டமைக்க துடிக்கும். அதிமுக மற்றும் தமிழகத்தில் காலூன்ற துடிக்கும் பாஜக ஆகிய 3மே விஜயின் வளர்ச்சியை தங்கள் இருப்பிற்கே ஆபத்தாக கருதுகிறதா. இந்த சூழல்தான் கண்டிப்பாக ஒரு பெரும் பின்னடைவை சந்தித்தால் விஜயால் தனது தொண்டர்களை தக்க வைத்துக் கொள்வதும் அடுத்த 5 ஆண்டுகள் கண்டிப்பாக கட்சியை தொய்வில்லாமல் நடத்துவதும் ஒரு இமாலய பணியாக மாறும் என்றும் அரசியல் வியூகமெல்லாம் வகுக்கப்பட்டிருக்கிறது. அரசியல் வரலாற்றிலே புரட்டி பார்த்தால் சினிமா புகழுடன் அரசியலுக்கு வந்து கோலோச்சியாக எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா போன்றவர்களெல்லாம் தங்களின் முதல் தேர்தலே அல்லது மிக குறுகிய காலத்திலே அதிகாரத்தை ருசித்தவர்கள். ஆனால் விஜயகாந்த் போன்ற தலைவர்களெல்லாம் தொடக்கத்தில் ஓரளவு வாக்கு சதவீதம் பெற்றாலும் கூட ஒரு கட்டத்தில் திமுக மற்றும் அதிமுகவின் ஒருங்கிணைந்த அரசியல் வியூகங்களால் நசுக்கப்பட்டது என்பது உலகமறிந்த உண்மையாகும். விஜய் 3ஆவது இடத்திற்கு தள்ளப்பட்டால் அவருக்கு கீழ் இருக்கும் நிர்வாகிகள் மற்றும் 2ஆம் கட்ட தலைவர்களெல்லாம் மீண்டும் தங்களின் ஒரு பழைய தாய்க்கலங்களுக்கே சென்றுவிட அதிக வாய்ப்பிருப்பாக கூறப்படுகிறதா. இருப்பினும் கூட விஜயின் பலம் என்பது அவரிடம் உள்ள இளைஞர்கள் சக்தி மற்றும் மாற்றம் என்ற வேண்டும் என்று துடிக்கும் நடுநிலை வாக்காளர்கள் ஆதரவும் மற்றும் திமுக மற்றும் அதிமுக இரு கட்சிகளின் மீது அழுத்தில் இருக்கும் ஒரு பெரும் கூட்டம். அதாவது விஜயை ஒரு மாற்றாக பார்க்கிறார்கள். இந்த தமிழகத்தில் உள்ள வாக்குகள் எல்லாம் சிதறாமல் விஜய்க்கு விழுந்தால் கண்டிப்பாக அவர் மற்ற 3 கட்சிகளையும் ஓடவிட வாய்ப்புள்ளதா. குறிப்பாக அதாவது விஜய்க்கு சந்திக்க போகும் இன்னொரு பெரிய சவால் என்னவென்றால் திராவிட கட்சிகள் தேர்தல் மேலாண்மை மற்றும் பல ஆண்டுகளாகவே தேர்தல் களத்தை சந்தித்து வரும் திமுக மற்றும் அதிமுகவிடம் உள்ள அடிமட்ட அளவிலான பூத் கமிட்டி கட்டமைப்பெல்லாம் கண்டிப்பாக விஜய் இன்னும் முழுமையாக இல்லை. அதே சமயம்தான் பாஜக தேசிய அளவிலான வியூகங்கள் எல்லாம் அவருக்கு எதிராகவே வேண்டியிருக்கிறதா. இறுதியில் 2026 சட்டமன்ற தேர்தல் கண்டிப்பாக விஜய்க்கு ஒரு சவாலாக அமையும். மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.